ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து நேத்து வந்து ஒரு மொமெண்டம்லெஸ் மார்க்கெட் தான். சைட்வேஸ்லயே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து நேத்து நல்ல ஒரு நெகட்டிவ்ல க்ளோசிங் வச்சிருக்கு. பட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஃப்ளாட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃப்ளாட்டா, கேப் டவுனா அப்படிங்கிறதே கன்ஃப்யூஷன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 22,400 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ நேத்து அத பிரேக் பண்ணவே முடியல மார்க்கெட்டால. பிரேக் பண்ண முடியாம தான் க்ளோசிங் வச்சிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஐடி. ஸோ ஐடில வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நேத்து மைல்டா நடந்திருக்கு. ஸோ மத்தபடி ஆனா பெருசா நடக்கல. மைல்டா நடந்திருக்கு. ஒரு 1.5% வரைக்குமே 1.25% வரைக்குமே இறங்குச்சு. இப்போதைக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டிக்கு 22,300 அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,200. இன்கேஸ் இன்னைக்கு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா 100 பாயிண்ட்டுக்கு மேல நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது 22,200 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாவும், 22,100 செகண்ட் சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் இப்போதைக்கு இருக்க 22,400. ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து அவனுமே வந்து சைட்வேஸ்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே தான் க்ளோசிங்ல இருக்கே தவிர, ட்ரெண்ட் லைனுக்கு கீழ அவன் வரல. நிஃப்டி ஏன்னா ஐடினால தான் நிஃப்டி நேத்து வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் பேங்க் நிஃப்டி நல்லாவே தான் பண்ணி குடுத்திருந்தது. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 47,700 அப்படிங்கிறது வந்து மைனர் சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. ஸோ அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அப்பர் சைடு வந்து 48,200 வரைக்குமே போகும். சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, 47,300 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு. ஐடி பார்த்தரலாம். ஸோ ஐடி வந்து மைல்டா ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இவனுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 36,300 தான் அடுத்த சப்போர்ட் லெவல். இப்போ வந்து 36,720ல இருக்கு. இன்னும் ஒரு 400 பாயிண்ட் வரைக்குமே கீழ வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஐடில. ஓகேங்களா? ரிலையன்ஸ் வந்து நேத்து கொஞ்சம் பரவாயில்லங்க. ஒரு நல்ல ஏற்றத்துக்கு ஒரு சின்ன இறங்கி, ஆனா ரெக்கவரி ஆகி தான் முடிஞ்சது. பட் அந்த ட்ரெண்ட் லைன வந்து அவர் பிரேக் பண்ணவே இல்ல. 3033 அப்படிங்கிற 35, 36 அந்த ரேஞ்ச வந்து பிரேக் பண்ணணும். பண்ணா தான் அடுத்து அப்பர் சைட்ல போகும். இல்லன்னா இது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா சைட்வேஸ்லயே அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ரிலையன்ஸ். ஸோ பார்க்கலாம் பிரேக் அவுட் எதுவும் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. HDFCயுமே வந்து நேத்து மைல்டா சின்னதா ஒரு அப்பர் சைடில் தான் கேண்டில் வச்சிருக்காங்க. பட் என்னன்னா, நேற்று என்னதான் அப்பர் சைட் போயிருந்தாலுமே நமக்கு ரெசிஸ்டன் வந்து 1462, அவன் 1440 தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இன்னைக்கும் வந்து ரெக்கவரி ஆகி முடிக்குது அப்படின்னா, இதை கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ள பிரேக் அவுட் எடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பிரேக் அவுட் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி ஒரு நல்ல ஒரு டார்கெட் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ HDFC டார்கெட் போகுது அப்படின்னா, பேங்க் நிஃப்டி அகைன் வந்து ஆல் டைம் ஹை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நிஃப்டி வந்து எல்லா ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கு. பட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் பெருசா எந்த சப்போர்ட்டுமே பண்ணி கொடுக்க மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி சைடில் இருந்து சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.